ஸோ இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ நேற்று ரிலீஸ் பண்ண சிடிஎஸ்சி அது நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் வந்து நேற்று டிஎன்பிசி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே டெக்னிக்கல் கம்பைன் டெக்னிக்கல் நான் இன்டர்வியூ போஸ்ட் வந்து ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான எக்ஸாம்ஸ் எழுதின கேண்டிடேட்ஸ்க்கான ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் ரிஜிஸ்டர் நம்பர்ஸ் தான் நம்ம எப்பயுமே போடுவாங்க. ஸோ அதே தான் லிஸ்ட் ஆஃப் ரிஜிஸ்டர் நம்பர் எந்த ரேஷியோவில் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்கன்னா 1:3, 1:4 அண்ட் போஸ்ட் நாட் அண்ட் போஸ்ட் ரெக்யூரிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது 2 கேட்டகரியா இருந்திருக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுற போஸ்ட்டை வந்து 1:10 ரேஷியோலையும், எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லாத போஸ்ட்டை வந்து 1:3 ரேஷியோலையும் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. The online certificate verification will be done document uploaded by the candidates at the time of online application. So நீங்க தனியா அப்ளிகேட் பண்ணணும்ங்கிற அவசியம் இல்லை, அப்லோட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்க ஆல்ரெடி அப்ளிகேஷன் பண்றப்போ வந்து அப்லோட் பண்ண அந்த டாக்குமெண்ட்ஸ்லயும் வந்து நம்ம வந்து அதை வச்சு ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கிடுவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து போஸ்ட் ஆஃப் டெபுட்டி மேனேஜர் சேஃப்டி, இந்த போஸ்ட் கோட்ல வந்து யாரெல்லாம் இந்த 2 ரெஜிஸ்டர் நம்பர் வந்து ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எலிஜிபிள் அப்படிங்கிறது. ஸோ ஒவ்வொரு போஸ்டா வந்து கொடுத்துருப்பாங்க எலாபரேட்டா. ஸோ நீங்க வந்து எந்த போஸ்ட் அப்ளை பண்ணி எழுதுனீங்களோ ஸோ அந்த போஸ்ட்ல உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து இது நான் எலிஜிபிளா கவுன்சிலிங்க்கு அப்படிங்கிற உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் ஆகணும் அப்படின்னா ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் வச்சிருப்பேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு ஸோ அதில் வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாம் போடுங்க. ஸோ எங்க டீம் வந்து அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து நோ இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன் வில் பி சென்ட் டு த கேண்டிடேட் பை போஸ்ட் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டாங்க. ஸோ நீங்க கமிஷன் வெப்சைட்ல தான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு இண்டிவிஜுவல் கம்யூனிகேஷன்ஸ்லாம் தனியாலாம் அப்லோட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் ஓரல் டெஸ்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கான இதெல்லாம் வந்து உங்களோட ரெஜிஸ்டர் மெயில் அண்ட் இமெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்றாங்க. ஓகேவா? ஆஃப்டர் ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வில் பி பப்ளிஷ்டு இன் த ரேஷியோ ஆஃப் 1:2 ஆர் 1:3. ஸோ ஓகே, உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட்டுங்கிறனால ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அடுத்து உங்களுக்கு ஓரல் டெஸ்ட்டுக்கான லிஸ்ட்டை வந்து 1:2, 1:3 இதுல இருந்து 1:2, 1:3 ரேஷியோஸ்ல வந்து உங்களுக்கு இது பண்ணிடுவாங்க அப்படிங்கறத வந்து சொல்லிடுறாங்க. ஓகேவா? அதே மாதிரி the candidates whose register number is found admission only for verification. ஓகே, ஆன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு மட்டும் தான் உங்களை இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. இது பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ். ஓகேவா? நீங்க அந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ்ல எடுத்த மார்க்ஸ் வச்சு உங்களுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து லிஸ்ட். ஸோ இதுல யாரெல்லாம் கிளியர் பண்ணியிருக்கீங்க, யார் ரிஜிஸ்டர் நம்பர்லாம் எது வந்திருக்கு அப்படிங்கறது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அதே மாதிரி எதுவும் டவுட்ஸ் இருந்தா ஸ்டடி ஆஃப் டிஎன்பிசி எக்ஸாம்ஸோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிட்டு ஸோ உங்களுக்கு அந்த டவுட்ஸ்னா அதுல கேட்டீங்கன்னா ஸோ எங்களோட டீம் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வேற எதுவும் டவுட்ஸ்னாலும் தேங்க்யூ. அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.